என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிக்னாமெட்ரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்கள். இஃப் tan a ஈக்குவல் டு 10/11, tan a வேல்யூ வந்து 10/11 கொடுத்துட்டாங்க. tan b ஈக்குவல் டு வந்து 1/21. tan a வந்து 10/11 இருக்கும்போது tan b ஈக்குவல் டு 1/21. இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்ததுன்னா ஸோ தட் a + b ஈக்குவல் டு 45 டிகிரி, a + b ஈக்குவல் டு 45 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, a + b ஈக்குவல் டு 45 டிகிரின்னு கேட்காம a + b ஈக்குவல் டு π/4ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி கேட்பாங்க. இது கொடுக்க மாட்டாங்க. இது a + b ஈக்குவல் டு π/4ன்னு கேட்பாங்க. இப்படின்னு என்ன அர்த்தம்னா, a + b 45 டிகிரிங்கிறது இது டிகிரியில் கொடுத்துருக்காங்க, π/4ங்கிறது ரேடியனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரெண்டுமே ஒன்று தான். பட் இது டிகிரியில் கொடுத்துருக்காங்க, இது ரேடியனில் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். tan a மதிப்பு வந்து 10/11, 10/11 கொடுத்துருக்காங்க. அடுத்து tan b வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/21 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ தட் a + b ஈக்குவல் டு 45 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் a + b ஈக்குவல் டு எவ்வளவு, 45 டிகிரின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு tan ஆஃப் a + b ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, tan ஆஃப் a + b. a + bன்னு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே tan வந்ததுனால நம்ம tan எடுத்துக்கிறோம். டேக்கிங் tan ஆன் போத் சைடு மாதிரி tan ஆஃப் a + b. tan ஆஃப் a + b ஃபார்முலா என்ன, tan × a, tan a. இப்போ நடுவில் என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ்க்கு ப்ளஸ், tan × b, tan b. ஃபார்முலா எப்பவுமே எதில் ஸ்டார்ட் பண்ணணும், 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ன்னு இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, மைனஸ். இந்த ப்ளஸ்ஸை மறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், tan a tan b அப்படி எழுதிங்க, tan a tan b. ஓகேவா, எழுதுனதுக்கப்புறம் இது பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஃபார்முலாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ இங்கே என்னெல்லாம், tan ஆஃப் a + b ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் tan a பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10/11, 10/11. நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ். tan b க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/21. அடுத்து டிவைடட் பை, இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் tan a. tan a க்கு என்ன இருக்குது, 10/11. அடுத்து tan b க்கு என்ன இருக்குது பாருங்கள், 1/21. இது எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணால், கால்குலேட்டர் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். பாருங்கள், நியூமரேட்டர் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து 10/11 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். நடுவில் ப்ளஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். 1/21 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு திங்கன்னா பாயிண்டில் வருது. பாயிண்ட் வந்ததுன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும். என்ன பண்ணணும், இந்த ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமைத்தி ஏபி பார் சி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து கால்குலேட்டரை அமுத்தணும். ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டேன். இந்த ஏபி பார் சின்னு இருக்குது அமுத்தினோன்னா 221/231 வருது. 221/231 வருது. அடுத்து இது டினாமினேட்டர் சிம்பிளை பண்ணுறேன். 1 மைனஸ் ப்ராக்கெட் போட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 10/11, 10/11 ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்து திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன், அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், 1/21 ப்ராக்கெட் க்ளோஸ். சரிங்களா, இப்போ அமுத்தினா நம்மளுக்கு என்ன ஈக்குவல் அமுத்தினா பாயிண்டில் வருது. நம்ம என்ன பண்ணோம், ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பார் சி அமுத்தினா என்ன வருதுங்க, ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. 221/231. மேலேயும் 221/231, கீழேயும் 221/231. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து 1ன்னு வரும். சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, tan ஆஃப் a + b. அப்போ இங்கே என்ன வரும், tan ஆஃப் a + b. ஓகேங்களா, இது எப்படி 1 வந்ததுன்னு சொல்லி சந்தேகமாக இருந்ததுன்னா கேன்சல் பண்ணால் 1 வரும். தெரியலனா கால்குலேட்டரை டிவைட் பண்ணி பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. 221/231 ப்ராக்கெட் க்ளோஸ். இதுக்கு வந்து டிவைடட் பை கொடுத்துருங்க. திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 221/231 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு தெரியும் ஆன்சர் என்ன வருதுங்க, 1 வருதுங்களா. சரி, இப்போ tan ஆஃப் a + b ஈக்குவல் டு நம்ம 1ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துட்டோம். ஆனால் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாருங்கள், a + b ஈக்குவல் டு 45 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படிங்களா, அப்போ என்ன பண்ணலாம், tan வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாங்களா. கொண்டு போனால் என்ன ஆகும், a + b ஈக்குவல் டு இந்த tan அங்கே போகும்போது tan இன்வர்ஸாக மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த tan வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்னவா மாறிடும், tan இன்வர்ஸாக மாறிடும். அப்போ tan இன்வர்ஸ்
1 ஆகிடுச்சு. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த டேன் இன்வர்ஸோடைய மதிப்பு வந்து என்னென்னா 45 டிகிரி. நீங்கள் கால்குலேட்டர் அடித்து பாருங்கள். ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி டேன் அமுத்தணும். என்ன பட்டனை? ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டு டேன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டேன் இன்வர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி இன்னொரு தடவை அமுத்தி காமிக்கிறேன். ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி டேன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்துனீங்கன்னா நிறைய டேன் இன்வர்ஸ் ஆகிடுச்சிங்களா. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 45 டிகிரி. அப்போது 45 டிகிரி. ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 45 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டோம். அல்லது கொஸ்டினில் வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு π/4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு π/4. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு π/4. எப்படி சார் π/4னா? இங்கே பாருங்கள், π/4ங்கிறது ரேடியனில் கொடுத்துருக்காங்க. பையோட மதிப்பு வந்து 180 டிகிரின்னு அர்த்தம். பையோட மதிப்பு எவ்வளவு? 180 டிகிரி /4. 180 /4 போட்டு பாருங்கள், என்ன வருது? 45 டிகிரி. ரெண்டு ஒன்று தான். இது வந்து என்னென்னா டிகிரியில் கொடுத்துருக்கா. டிகிரியில் எழுதுனா 45 டிகிரி. இது ரேடியனில் சொன்னோம்னா π/4. அவ்வளோதான். எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். கொஸ்டினில் உங்களுக்கு π/4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 45 டிகிரிக்கு அடுத்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு π/4ன்னு போட்டுருங்க. டைரெக்டாக 45 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்போட நீங்கள் வந்து நிப்பாட்டிங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இஃப் tan a ஈக்குவல் டு 5/6, tan a மதிப்பு 5/6 அண்ட் tan b ஈக்குவல் டு வந்து 1/11 அப்படி இருந்ததுன்னா ப்ரூவ் தட் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 45 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும், அல்லது π/4. சரிங்களா? இது டிகிரியில் கொடுத்துருக்காங்க, இது ரேடியனில் கேட்டிருக்காங்க. சரிங்களாம்மா? இப்போ நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும், இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரியாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.